வணக்கம். இகரம் தமிழ் வகுப்புல இன்னைக்கு நம்ம அடுத்த பாடம் பார்க்க போறோம். எப்பவுமே நீங்க ஒரு பாடத்தை வாசிக்கும் பொழுது முதல்ல நான் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்றத நல்லா காது கொடுத்து கேளுங்க. சரிங்களா? அப்பதான் அந்த பாடத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதுல உள்ள வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு என்னன்னு புரியும். சும்மா தானே வாசிக்கிறோம், வாசிச்சு பழகுறோமே அப்படின்றதுக்காக புரியாம வாசிக்க கூடாது, புரிஞ்சுதான் வாசிக்கணும். நீங்க வாசிக்கிறதே எதுக்குன்னா அந்த பாடத்தை புரிஞ்சுக்கணும். பிளஸ் உங்களுக்கு அந்த ரீடிங் ப்ராக்டிஸ், அது அந்த ப- அந்த வார்த்தைகளை படிக்கிறதுல தடுமாற்றம் வரக்கூடாது. அதுக்குதான். சரிங்களா? அந்த பாடத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா அந்த பாடத்துல இருந்து பின்னாடி அசைன்மெண்ட்ஸ் நிறைய கேள்விகள் வரும். சரிங்களா? அதுக்கு நீங்க பதில் எழுதணும். பார்த்து எழுதலாம், பார்க்காம எழுதணும். இந்த மாதிரி நிறைய அசைன்மெண்ட்ஸ் வரும். அதனாலதான் நான் இப்பவே என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு பாடத்தையும் புரிஞ்சு அது பார்த்து படிங்கன்னு சொல்றேன். சரிங்களா? எப்பவுமே என்ன பாடத்துக்கு விளக்கம் தரேன்றத நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்தோட பெயர் கணினி. கணினி கணினினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட், கம்ப்யூட்டர். சரிங்களா? கம்ப்யூட்டர். சரி, இதுக்கும் இந்த கணினிக்கும் இவர் இருக்காரு இல்லையா, இவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதுதான் இன்னைய பாடப்பகுதியில நம்ம பார்க்க போறோம். இவருடைய பெயர் என்ன அப்படின்னா சார்லஸ் பாபேஜ். கணினின்றது ஒரு ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு. அந்த காலத்துல எல்லாம் கணினி அது கிடையவே கிடையாது இல்லையா? நம்ம நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் கணினின்ற ஒரு விஷயமே இல்ல. கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல. அது இந்த அறிவியலோட புதிய கண்டுபிடிப்பு தான் அது. சரிங்களா? இப்பதான் சில வருஷங்களாதான் அந்த கணினியோட பயன்பாடு இருக்கு. ஆனா இது மிக சிறந்த கண்டுபிடிப்பு. அறிவியல் கண்டுபிடிப்பிலேயே நம்ம பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா எதுதான்? இந்த கணினி, அதான் கம்ப்யூட்டர். சரிங்களா? இந்த கணினியை யார் முதல்ல உருவாக்குனாங்க அப்படின்னா 1843ஆம் ஆண்டு இங்கிலாந்துல சார்லஸ் பாபேஜ் அப்படின்றவரு இந்த கணினிக்கான முன்னோடி கருவிகளை வடிவமைச்சார். சரிங்களா? அந்த கணினிக்கான செயல்பாட்டுக்கான ஒரு கருவியை வடிவமைச்சார். சரிங்களா? அதனால இவர் தான் அந்த கணினிக்கான முன்னோடி. அந்த கம்ப்யூட்டர் வடிவமைக்கிறதுக்கான முன்னோடி யாருன்னா இவர் தான், சார்லஸ் பாபேஜ். அதனால இவரை என்னன்னு சொல்றாங்கன்னா கணினியின் தந்தை. சரிங்களா? கணினியின் தந்தை, அதான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். சரிங்களா? ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்ப ஃபாதர்னா என்னது? அவங்கதான் அந்த அந்த கணினின்றத ஒரு குழந்தை மாதிரி அவர் தான் அதை உருவாக்குனார். அதனால அவர் என்ன சொல்றாங்கன்னா கணினியின் தந்தை. சரிங்களா? முதல்ல உருவான கணினி எப்படி இருந்துச்சுன்னா அதோட அளவு, அதாவது சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்தது. சரிங்களா? அப்படி ஒவ்வொரு வருஷமா வர வர, ஒவ்வொரு தலைமுறை தாண்டி வர வர அதோட அதாவது அறிவியல் வளர்ச்சி பெருக பெருக என்ன ஆயிடுச்சுன்னா கணினியோட அந்த அளவும் சிறியதாக ஆரம்பிச்சது. சரிங்களா? அதாவது கையடக்க கணினி எல்லாம் வந்துடுச்சு. அதாவது டேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட வந்துடுச்சு. இப்போ போன்லயே கூட நம்ம கம்ப்யூட்டருக்கான எல்லா விஷயங்களும் போன்லயே கூட இருக்கு இல்லையா? முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன இருந்ததுன்னா மேசை கணினி தான் இருந்துச்சு. இப்பவும் இருக்கு. ஆனா முதல்ல மேசை கணினி தான் உருவாக்குனாங்க. மேசை கணினினா என்னது? அந்த டேபிள் டாப், அதுல மேல பெருசா ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க. நீங்க பழைய கம்ப்யூட்டர்லாம் எங்கேயாவது உங்களுக்கு பாக்குறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா பாருங்க, இல்லைன்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்தது என்ன வந்துடுச்சு? லேப்டாப், மடிக்கணினி, லேப்டாப். இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்றது என்னது? எல்லாருமே அதிகமா பயன்படுத்துறது இந்த மடிக்கணினி தான். அடுத்தது கையடக்க கணினி. இந்த டேப் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் நீங்க கேம்ஸ் விளையாடுவீங்க. அதுலயும் சில நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, கணினி சம்பந்தமான விஷயங்கள். அது கையடக்க கணினி. நீங்க அது எங்க வேணா ஈஸியா கொண்டு போகலாம். சரிங்களா? அந்த மாதிரி இது மாதிரி நிறைய பல வகை கணினி ஒவ்வொரு வருஷத்துலயும் வளர்ச்சி அடைந்து இப்ப நமக்கு நிறைய விஷயங்கள்ல பயன்படுது.
டெய்லி லைஃப்ல இப்ப கணினி பயன்பாடு இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கணினியில தான் என்ன பண்றோம், இன்டர்நெட், அதான் இணையம், அத வந்து இணைச்சு அது மூலமா நிறைய விஷயங்கள் உலகத்துல பல இடங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப ஸ்கூல், அதாவது கல்வித்துறை, அதாவது பள்ளிக்கூடங்கள், அங்கேயும் என்ன பண்றாங்க, இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இதெல்லாம் என்ன பண்றாங்க, கணினி மூலமாவே என்ன பண்றாங்க, நிறைய கற்பிக்கிறாங்க, அதாவது டீச் பண்றாங்க. நீங்க மாணவர்கள் உங்களை மாதிரி இருக்கிறவங்கள என்ன பண்றீங்க, அந்த கணினி மூலமாவே நிறைய விஷயங்கள், அதாவது டீச்சர் கிட்டே இருந்து உங்களால, நீங்க எந்த மூலையில, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்க அந்த ஆசிரியர் வேற எந்த இடத்துல இருந்தாலும் என்ன பண்ண முடியுது, உங்களால அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம தமிழ் கிளாஸ் சொல்லலாம், திருக்குறள் வகுப்புகள் இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து நான் எங்கேயோ இருக்கேன், நீங்களாம் எங்கேயோ இருக்கீங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த கணினியை பயன்படுத்தி தான் என்ன பண்றோம், இப்ப இவ்வளவு விஷயங்கள் படிக்கிறோம். அப்ப கணினின்றது நமக்கு நம்ம டெய்லி லைஃப், அன்றாட வாழ்க்கையில மிக மிக பயன்படக்கூடிய ஒரு கருவியா மாறிடுச்சு. சரிங்களா, அதுதான் அந்த பாடப்பகுதி சொல்லுது. அடுத்த பாடம் என்னன்னா, தன்னிகர் இல்லா தாரா. தன்னிகர் இல்லா தாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாரான்றது ஒரு ரோபோவோட பேர். சரிங்களா, அந்த ரோபோவை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தன்னிகர் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அந்த தாரான்ற ரோபோக்கு ஈக்குவலானது, சமமானது எதுவுமே இல்ல. சரிங்களா, அத வந்து வேற எது கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. அப்படின்னா அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிகச்சிறந்தது அப்படின்றாங்க. சரிங்களா, அந்த ரோபோவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க வந்து இப்ப ரஜினிகாந்த் மூவிஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா, எந்திரன். எந்திரன் மூவி, அந்த எந்திரன் மூவில ரஜினிகாந்த் பாருங்களேன், அந்த படத்துல இதே மாதிரி தான் இருப்பார் இல்லையா, இதே மாதிரி ஒரு சயின்டிஸ்டா இருப்பார் இல்லையா, விஞ்ஞானியா இருப்பாரு. அதுல அவரு ஒரு ரோபோ உருவாக்குவார் இல்லையா. அந்த ரோபோ பேர் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்க சொல்லி அனுப்புங்களா அதையும். சரிங்களா, அவரு அந்த எந்திரன் படத்துல ஒரு ரோபோ உருவாக்குவார், அதுக்கு ஒரு பேர் வைப்பார் இல்லையா. அதே மாதிரிதான் இங்க ஒரு சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி என்ன பண்றாரு, அவரு ஒரு ரோபோ உருவாக்கி அதுக்கு பெயர் வைக்கிறார். அந்த ரோபோட பெயர் என்னன்னா தாரா. சரிங்களா, இப்ப வந்து இதுல வந்து என்னன்னா, அந்த சயின்டிஸ்ட், அந்த விஞ்ஞானி இருக்காரு இல்லையா, அவர் ஒரு ப்ரொஃபஸரும். அவர் வந்து அவரோட பேர் என்னன்னா செழியன். அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில இந்த தாராவை அறிமுகப்படுத்துறார். சரிங்களா, என்ன என்ன நிகழ்ச்சி அது அப்படின்னா, சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப கண்காட்சி. அந்த கண்காட்சியில அவர் வந்து அந்த தாரான்ற ரோபோவை அறிமுகப்படுத்துறாரு எல்லாருக்கும் முன்னாடியும். சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப கண்காட்சின்னா என்னன்னா, சுற்றுச்சூழல்னா என்னது, என்விரான்மெண்ட். சரிங்களா, என்விரான்மெண்டல், அதாவது டெக்னாலஜி, என்விரான்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய, அதாவது என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பம், அது சம்பந்தமான எக்ஸிபிஷன், கண்காட்சி. அந்த எக்ஸிபிஷன்ல இந்த தாரான்ற ரோபோவை இந்த செழியன் அப்படின்ற அந்த விஞ்ஞானி, அந்த பேராசிரியர் அறிமுகப்படுத்துறார். இது வந்து இந்த ரோபோன்றது அவருடைய பல ஆண்டுகள் கனவு, அதாவது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கனவா, அவரோட கனவா இது. சரிங்களா, இப்ப வந்து இந்த அந்த ரோபோவை தமிழ்ல என்னன்னு சொல்றாங்கன்னா, இயந்திர பொம்மை. அதை உருவாக்குனதுல எனக்கு ரொம்ப பெருமை, அதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அப்படின்றார். அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, மத்தவங்க பேசுறத அது புரிஞ்சுக்கும் அப்படின்றாங்க. மத்தவங்க பேசுறதுன்னா என்னது, மனுஷங்க மட்டும் இல்ல, அது வந்து பறவைகள், விலங்குகள், மரங்கள், இப்படி எது பேசினாலும் அது புரிஞ்சுக்குமா. இப்ப நம்மளால பறவைகள் என்ன பேசுதுன்னு புரிஞ்சுக்க முடியாது, பறவைகளுக்கு ஒரு மொழி இருக்கு. அதே மாதிரி மரம், ஒரு மரம் இன்னொரு மரம் கூட பேசுமா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. சரிங்களா, அதுக்குன்னு சில பாஷைகள் இருக்கு. ஆனா அதெல்லாமே இந்த இயந்திர பொம்மை வந்து மத்தவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்றது எல்லா மொழிகளும் இதுக்கு புரிஞ்சுக்க முடியுமா, பறவைகள் மொழி, மரங்கள் மொழி, மனிதர்கள் மொழி அப்படின்றத இந்த செழியன் வந்து சொல்றாரு. இதுதான் இந்த ரோபோவோட சிறப்பு, இந்த இயந்திர பொம்மையோட சிறப்பு அப்படின்றார். சரிங்களா, இப்ப ரோபோவை பத்தி அவர் வந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, அங்க வந்து அந்த மரத்துல பறவைகள் இருக்கு இல்லையா, அந்த பறவைகள் வந்து என்ன பேசுதுன்றத இப்ப தாரான்ற இந்த ரோபோ, அதாவது இயந்திர பொம்மை இப்ப சொல்லும், கேளுங்க அப்படின்றாங்க.
உடனே அந்த ரோபோ அந்த இயந்திர பொம்மை என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பறவைகள் என்ன பேசிக்குது தெரியுமா? அதாவது மனுஷங்க வந்து காடுகளோட அருமை தெரிய மாட்டேங்குது. நமக்கு இருக்கிற நமக்கு நமக்கு வந்து மரங்களை மரங்களை பத்தி தெரியற அளவு கூட இந்த மனுஷங்களுக்கு தெரியல. காடுகள் வந்து ரொம்ப முக்கியன்றத வந்து மனுஷங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதை அழிக்கிறாங்க. நாம வசிக்கிற இடமே இந்த காடுகள் தானே. அத கூட இந்த மனுஷங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளும் இந்த உலகத்துல இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகும்? சரிங்களா? ஏன்னா பறவைகள்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துக்கு. ஏன்னா பறவைகள் தான் என்ன பண்ணும்? அந்த விதைகள் மரங்கள்ல இருந்து வரக்கூடிய விதைகள்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணும். அது மூலமா நிறைய மரங்கள் வளர்ந்து நமக்கு நிறைய மழை கிடைக்கும். சரிங்களா? ஆனா பறவைகள் வந்து இந்த உலகத்துக்கு ரொம்ப அவசியம். அது வாழணும்னா எது வேணும்? காடுகள் வேணும். அததான் இந்த பறவைகள் சொல்லுது. சரிங்களா? பேசிக்குதான். அத வந்து இந்த தாரான்ற இயந்திர பொம்மை சொல்லுது. அந்த பறவைகள் இதுதான் பேசுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்வையாளர்கள் எல்லாம் பார்த்து ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதான் இயந்திர பொம்மை பேசுதே, அது மத்தவங்க பேசுறதையும் புரிஞ்சுக்குதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து இந்த செழியன் பேராசிரியர் என்ன சொல்றாரு? மரங்கள் என்ன பேசுதுன்னு இப்ப கண்டுபிடிச்சு சொல்லும் பாரு. அங்க மரங்கள் இருக்கு இல்லையா? அது என்ன பேசிக்குதுன்னு இப்ப சொல்லும் இந்த இயந்திர பொம்மை அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து இயந்திர பொம்மை தாரா சொல்லுது, அந்த மரம் என்ன பேசிக்குது தெரியுமா? அதாவது மழை பெய்யறதுக்கு நாம தான் காரணமா இருக்கோம். அதே மாதிரி நம்ம மனுஷங்களுக்கு நல்ல காத்து தரோம். ஏன்னா நல்ல காத்துனா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து ஆக்சிஜன் தான் தேவை. சரிங்களா? நம்ம வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறோம். இந்த ஆக்சிஜன் திருப்பி நமக்கு கிடைக்கணும்னா எதுதான் ஹெல்ப் பண்ணுது? இந்த மரம் தான். இந்த மரம் என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. அப்ப நம்ம சுவாசிக்கிறதுக்கு உயிர் வாழறதுக்கு எதுதான் உதவி செய்யுது? மரம் தான். இந்த மரம் இல்லைன்னா நமக்கு ஆக்சிஜனே கிடைக்காது. நம்மலாம் இந்த பூமியில உயிரே வாழ முடியாது. சரிங்களா? அதுதான் இந்த மரங்கள் சொல்லுது. சரியா? அப்ப தூய காத்த குடுக்குறோம். அப்புறம் நிறைய கனிகள் குடுக்குறோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் குடுக்குறோம். இருந்தாலும் இந்த மனுஷங்க வந்து நம்மள அழிக்கிறதுலயே குறியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்குதான் அந்த மரங்கள். அத இந்த தாரா கேட்டுட்டு சொல்லுது, இதுதான் அந்த மரங்கள் பேசிக்குது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது வந்து இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர், அதாவது இந்த கண்காட்சி ஆர்கனைஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க கேக்குறாங்க, மனுஷங்க பேசுறதையும் இந்த ரோபோ அதான் இயந்திர பொம்மை புரிஞ்சுக்குமான்னு கேக்குறாங்க. உடனே தாரா சொல்லுது, நான் நல்லா புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியன்ஸ்ல இருக்கிற அவரு என்ன பேசுறாரு அப்படின்னு ஒருத்தரை சுட்டி காட்டி அவர் என்ன பேசுறாருன்றத நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்ன பேசுறாரு அப்படின்னா, அதாவது நம்ம அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த இயந்திர பொம்மை வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பத்தி ரொம்ப அருமையா பேசுது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னா என்ன அர்த்தம்? அதாவது நேச்சர் கன்சர்வேஷன், நம்மளை சுத்தி உள்ள இயற்கையான விஷயங்கள் எல்லாம் நம்ம அழியாமல் பாதுகாக்கணும். சரிங்களா? அதுதான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. நேச்சர் கன்சர்வேஷன். ஓகே. இத வந்து அது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா உயிரினங்களையும் காக்கணும். சரிங்களா? மரங்கள் மட்டும் இல்ல, மரங்கள், பறவைகள், நம்மளை சுத்தி இருக்கிற பூச்சிகள், இப்படி எல்லாமே தான் நமக்கு நம்ம அந்த பூமியில வாழணும்னா எல்லா உயிரினங்களோட தேவையும் இருக்கு நமக்கு. அதனால அந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களையும் நம்ம பாதுகாக்கணும். இயற்கைய வந்து நம்ம அழிக்க கூடாது, அழிக்காம காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. சரிங்களா? இப்படி பேசினாரான்னு சொல்லிட்டு நீங்க வேணா அவர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. அவர் இதுதான் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயந்திர பொம்மை சொல்லுது. சரிங்களா? இப்ப பார்வையாளர்கள்லாம் வந்து ரொம்ப ஏஞ்சி நின்னு கை தட்டி பாராட்டுறாங்க அந்த விஞ்ஞானிய, அந்த செழியனை. ரொம்ப அருமையா இருக்கு இந்த இயந்திர பொம்மை தாரா. உங்க கண்டுபிடிப்பு மிக சிறப்பான கண்டுபிடிப்பு, தன்னிகரில்லா கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. சரிங்களா? இதுதான் அடுத்த பாடம். சரி, நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாமா? இது அடுத்த பாடம் என்னன்னா அன்பே அறம். அன்பே அறம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லவ் இஸ் வர்ச்சு. சரிங்களா? அதாவது அன்புதான் என்ன பண்ணும்? நம்மள வந்து அற அற பாதையில நம்மள கொண்டு செல்லும். அதாவது நம்ம எப்பவுமே வந்து நல்ல வழியில நடக்கிறதுக்கு எதுதான் உதவுனா அன்பு. சரிங்களா? அதுதான் இந்த பாடப்பகுதி நமக்கு சொல்ல வருது.
அந்த பாடப்பகுதி ஒரு சின்ன கதை மாதிரி தான். ஒரு ஊர்ல குமரன் அப்படின்ற ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் அவங்க அப்பா அம்மாவோட ஒரு அழகான ஊர்ல வசிச்சுட்டு வந்தான். இப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யார் தட்டுறாங்கன்னு குமரன் வந்து கதவை திறந்து பாக்குறாங்க. அங்க 3 பேர் நிக்கிறாங்க. இதுதான் குமரன், இது அவங்க அம்மா அப்பா. கதவை தட்டின உடனே குமரன் போய் திறந்த உடனே வெளியில எத்தனை பேர் நிக்கிறாங்க? 3 பேர் நிக்கிறாங்க. அந்த 3 பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க யாரு அப்படின்னு குமரன் கேட்கும் பொழுது அதுல ஒருத்தர் சொல்றார், நான் தான் செல்வம் அப்படின்றார். செல்வம்னா அவரோட பேர் கிடையாது. செல்வம்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெல்த், அதுதான். சரிங்களா? இன்னொருத்தர் வந்து நான் தான் வெற்றி அப்படின்றார். வெற்றி, வெற்றினா ஒரு பேர் கிடையாது, சக்சஸ். நம்ம சக்சஸ் ஆகுறோம் இல்லையா, அதுதான். மூணாவதா இருக்கிறவர் சொல்றாரு, நான் தான் அன்பு. அன்புனா என்னது? அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன், அதுதான் நானு அப்படின்றார். சரிங்களா? இப்போ ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா இந்த செல்வம், வெற்றி, அன்பு இதெல்லாம் இருக்கணும். சரிங்களா? ஒரு குடும்பத்துல இந்த செல்வம் நமக்கு நல்ல வெல்த் இருக்கணும். நமக்கு வந்து நம்ம நம்ம செய்யற வேலைகளோட எண்ட் ரிசல்ட் எப்பவுமே சக்சஸ் ஆகணும். நம்ம எல்லார்கிட்டையும் அன்புள்ளவங்களா இருக்கணும். இது எல்லாமே மனுஷங்களான நமக்கு தேவை. அந்த 3 பேரு தான் குமரன் வீட்டு கதவை தட்டுறாங்க. தட்டி நாங்க அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க, அறிமுகப்படுத்திக்கிறாங்க. சரிங்களா? நாங்க உள்ள வரலாமான்னு 3 பேரும் கேக்குறாங்க. கேட்ட உடனே குமரனோட தந்தை சொல்றாங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அந்த 3 பேரும் சொல்றாங்க, நாங்க ஒன்னா வரமாட்டோம். யாராவது ஒருத்தர் மட்டும்தான் உங்க வீட்டுக்குள்ள வர முடியும். உங்களுக்கு யார் வேணும்? செல்வம் வேணுமா? வெற்றி வேணுமா? அன்பு வேணுமா? யார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. 3 பேருமே உங்க வீட்டுக்கு ஒரே டைம்ல வரமாட்டோம். சரிங்களா? அதனால யாராவது ஒருத்தங்க தான் உங்க வீட்டுக்கு முதல்ல வர முடியும். இதுல யார நீங்க வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? கேட்ட உடனே குமரனோட தந்தை சொல்றாங்க, வெற்றி வாங்க உள்ள. வெற்றி இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே குமரன் சொல்றாங்க, செல்வத்தை கூப்பிடுங்கப்பா. செல்வம் இருந்துச்சுன்னா நம்ம காசு கொடுத்தாவது வெற்றியை வாங்கிடலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? ஆனா வந்து குமரனோட அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, அன்புதான் முக்கியம். அன்பு இருந்துச்சுன்னா எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்றாங்க. அதனாலதான் அன்பே அறம்ன்றாங்க. அன்பு இருந்துச்சுன்னா நிச்சயமா ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா உயிர்களிடத்தும் அன்புள்ளவங்களா இருப்பாங்க. எல்லா உயிர்களையும் நேசிக்கிற ஒருத்தரை யார் ரொம்ப நேசிப்பாங்க? கடவுள் ரொம்ப நேசிப்பாங்க. இந்த கடவுள் தான் அறம். சரிங்களா? கடவுள் தான் என்னது? அறம். யார் ஒருத்தங்க எல்லாரையும் நேசிக்கிறாங்களோ, எல்லா உயிர்களையும் நேசிக்கிறாங்களோ, அவங்கள யார் ரொம்ப நேசிப்பாங்க? அவங்கள யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அப்ப வந்து கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா, சரிங்களா, நீங்க ரொம்ப அன்புள்ளவங்களா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா, இந்த வெற்றி, செல்வம் இதெல்லாம் தன்னாலேயே உங்க வீடு தேடி வந்துடும். சரிங்களா? இப்ப வந்து அன்பு இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து யாரெல்லாம் கண்டிப்பா வந்துருவாங்க? வெற்றி, இந்த செல்வம் எல்லாம் உங்க வீடு தேடி வந்துடும். ஏன்னா உங்ககிட்ட அன்பு இருக்கிறதுனால நீங்க எப்பவுமே ரொம்ப எப்படி இருப்பீங்க? நல்ல வழியில இருக்கிறவங்களா இருப்பீங்க. நீங்க மட்டும் உள்ள குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுவீங்க. உங்ககிட்ட நல்ல பண்புகள் இருக்கும். சரிங்களா? அதனால என்ன ஆகும்னா நீங்க நினைச்ச எல்லா நல்லதும் உங்களை தேடி வரும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த பாடப்பகுதி மூலமா நமக்கு சொல்றாங்க. அப்ப வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அன்புதான் முக்கியம். சரி, அன்பு உள்ள வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்க 3 பேரும் ஒன்னா வரமாட்டோம், யாராவது ஒருத்தர் தான் உள்ள வருவோம்னு சொன்னாங்க இல்லையா? அன்பு உள்ள வந்த உடனே அந்த வெற்றியும் செல்வமும் என்ன ஆயிடுச்சு, தன்னால வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களாம். இதுதான் இந்த கதை. அப்ப வந்து நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப அன்புள்ளவங்களா இருக்கணும். மனுஷங்க கிட்ட மட்டும் காட்டுறது அன்பு இல்ல, மற்ற எல்லா உயிரினங்கள்கிட்டையும் காட்டுறதும் என்னது? என்ன பண்ணணும்? அன்பை காட்டணும். அன்பே கடவுள், அன்பே அறம். சரிங்களா? இதுதான் அந்த பாடப்பகுதி. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 பாடங்களையும் நீங்க ரொம்ப அழகா வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ.